வேற யாராவது மேல சந்தேகம் இருக்காயா? வேற யாரும் இல்லைங்க. இவ 2 பேருக்கு மேலதான் எனக்கு சந்தேகமுங்க. ராத்திரி நல்லா கல்யாண மண்டபத்தில் பெரிய சந்தோஷமா இருந்த பிள்ளைங்க. வெடிகாத்தால் தாலி கட்டையில பிள்ளை காணுங்க. இந்த 2 ஆகாவளியில் தாங்க என் புள்ள புறவுக்கே சுற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஊருக்குள்ள விசாரிச்சு பார்த்துருங்க. இந்த 3 நாய்களை தாங்க பொழுதாட வண்டி எடுத்துட்டு எங்கேயோ போயிருக்கிறாங்க. எப்படியாவது எங்க புள்ளைய காப்பாத்தி கொடுத்துருங்கய்யா. டேய், புள்ள கிடைக்கல தொலைச்சிரு ராஸ்கல்ஸ். எடுத்து பேசியா. சுமதிமா, எங்கடா சாமி இருக்கிற? யார் யாது? என் மகதானுங்க. இங்க கொண்டா. ஹலோ, நான் திருப்பூர் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேம்மா. நீ வாமா, ஸ்டேஷனுக்கு வாமா. நீ பயப்படாதம்மா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ தைரியமா வாமா. சரிம்மா, வா. என்னங்க இந்த இன்ஸ்பெக்டர் பிடிச்சபடியே ஒரே அடாவடியா இருக்காரு. என்ன வேணுமோ அது பண்ணி கொடுத்துடலாம். அம்மா சுமதி, எங்க சாமி போடுமா? ஏமா கொஞ்சம் நில்லுமா, கேட்டுட்டு வந்துடுறேன். அப்பன்னு உனக்கு என்ன சாமி குறை வச்சு? என்ன சொன்னாங்க? உள்ள போங்க, ஐயா வர சொல்லிட்டாரு. ஏமா, நீ தான் சுமதியா? ஆமாங்க ஐயா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். சொல்லுமா, மண்டபத்தில் என்னம்மா நடந்துச்சு? மண்டபத்தில் ஒன்றும் நடக்கலைங்க ஐயா. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்க ஐயா. ஏன் விருப்பம் இல்லை? உங்கள்கிட்ட சம்மதம் கேட்கலையா? இல்லைங்க ஐயா. உனக்கு விருப்பம் இல்லாமல் எப்படிம்மா? கட்டாயமாக பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறாங்க ஐயா. அதனால தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு மண்டபத்துலேருந்து கிளம்பி பக்கத்து ஊரில் இருக்க என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டேங்க ஐயா. கல்யாண பொண்ணு காணாமல் போச்சுன்னா எப்படி இந்த கல்யாணம் நின்றும் தான் ஏன் இப்படி பண்ணிட்டேன். நான் வேணும்ட்டே பண்ணலைங்கய்யா. இந்த கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லைங்கய்யா. முன்னாடி இருந்த ஊர்லேயே நான் நல்லபடியாக தான் படிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அங்கே ஒருத்தன் தினமும் என்ன பின்னாடியே வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். I love you. ஏய், எனக்கு என்ன அழகு இல்லையா? எனக்கு என்ன அறிவு இல்லையா? இல்ல வசதி இல்லையா? கிட்ட வரும்போது என்ன ரைஸ் பண்ற? வேகமா போ, பின்னாடி ஆள் வராங்க பாரு. அவங்க அப்பா இன்ஸ்பெக்டருங்கிறதுனால அவன் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. எங்களை தான் வார்ன் பண்ணி அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் கூட அவன் ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அவன் மறுபடியும் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பானு தான் அந்த காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த ஊரில் வந்து சேர்ந்தோம். இங்கே வந்தால் இவனுக்கு 2 பேரும் என்னை தினமும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கானுங்க. என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க? நானும் எவ்வளோதான் பொறுத்து போகிறது. மறுபடியும் நாங்கள் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஆம்பளையே இல்லாத ஊருக்கு நாங்கள் எங்கேயா போகிறது? எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இந்த நாய்க்குட்டியை பழக்கி நம்ம சொல்கிறதெல்லாம் செய்ய வைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இவங்கள லவ் பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறாங்கய்யா. எனக்கு வேறு வழி தெரியல. இவங்களையும் சமாளித்து இந்த ஊர்லேயே இருந்து படித்து எப்படியாச்சும் வெளில வந்துட்டோன்னு நினச்சிங்கய்யா. அதுக்குள்ளே எங்கள் அப்பா அம்மா எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறாங்க. நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைய பிடிச்சி போயிட்டு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்களா? முதல்ல உங்கள் 2 வச்சு பிடிச்சி உள்ள போடணுமியா? ஆளுகளை பாரு. டேய், எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டு காலேஜ் கீழேஜுன்னு நான் எங்கேயாவது உங்களை பார்த்தேன் தொலைச்சிரு ராஸ்கல். போமா, நீ போய் நல்லா படிமா. இவனுனால ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நேராக ஸ்டேஷன் வந்துடு. இவனுங்களை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுறேன். சரிங்க ஐயா. கூட்டி போய் படிக்க வைக்கிற வழியை பாருங்கய்யா. திரும்ப மாப்பிள்ளை பார்த்தேன் கல்யாணம் பண்ணுறேன்னா தொலைச்சிருவேன் 2 பேத்தையும்.
கூட்டி போயா போமா நீ போய் படிமா. ரொம்ப நன்றிங்கய்யா. போயிட்டு வரேம்மா. பார்த்து போயிட்டு வாமா. இங்க எல்லா ஆம்பளைங்களையும் நாய்க்குட்டி மாதிரி நினைச்சிடாத. சில கொடூரமான சிங்கமும் இருக்கு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. சிங்கத்தை பார்க்க போறது இல்லம்மா சர்க்கஸ். அதோட பழகிறது தான் சர்க்கஸ். டேய் வண்டி நிறுத்துறா. டேய் உன்ன தாண்டா வண்டி நிறுத்துறா சொல்றேன்லடா. ஏன்டா ஏய் என்னடா ஆச்சு? வேண்டாம்டா, நம்ம என்ன அவளை லவ் பண்ணிட்டோம் அவ்வளோதானே. விடுறா, அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். தேவையில்லாமல் அவளை கொன்று ஏன் நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கணும்? நம்ம திருவா தந்தாத்தா இருக்கு அப்படி இல்லை? அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவங்க ஊரில்? அவர் பொண்டாட்டி வேற ஒருத்தங்க கூட ஓடி போனதுக்கப்புறம் கூட அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு இங்கே ஒரு பிச்சைக்கார மாதிரி சுற்றிட்டு இருந்திருக்காருடா. என்ன கேட்டால் அந்த தாத்தா பண்ணது பெரிய முட்டாள்தனம் தான்டா. நாம் அப்படி நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாம்டா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் அவள் விருப்பம் இல்லாமல் அவளை வற்புறுத்தி காதலிக்க சொல்கிறது அவ்வளோ நல்லது இல்லைடா. அவள் போன போட்டுண்டா, அவள் இல்லைன்னு என்ன, அவளை விட அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி அவள் முன்னாடியே சூப்பராக வாழ்ந்து காட்டுவான். டேய், சரக்கு இது எதாவது மீதி இருக்கா? எங்க மீதி இருக்கு, அதான் குரலை மட்டும் குடிச்சுமே. இனி பிளாக்ல தான் போய் வாங்கணும். போடா போடா, போய் வேலை இப்ப. என்னம்மா புதுசா இருக்க? நியூ ஜாயினிங் சார்.
ஐயையோ